ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது எப்படி செய்யறது நாம் இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 3/4 கப் அளவு தேங்காய், 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சக்கரை கொஞ்சம் உருகி இந்த தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஓரளவு சக்கரை தேங்காவோட மிக்ஸ் ஆனதும் இதில் ஏலக்காய் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் 1-2 இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது இது செய்கிறதுக்காக இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 250 ml மெஷரிங் கப்பில் 1 கப் ரவை, கூடவே அதே கப்பில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த பால் ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினது பார்த்திங்கன்னா ரவை ஓரளவு நல்லா ஊறியிருக்கும். கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற ரவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் தேவைப்படலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்துருக்கேன். பவுல் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சின்ன கிளாஸ் இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கலாம். இதில் நல்ல அடியில் எண்ணெய் தடவிட்டு இதில் முதல்ல நம்ம கலந்து எடுத்து இந்த ரவை மாவு மிக்ஸை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி அளவு போட்டுட்டு மேலே நம்ம செஞ்சுருக்கிற இந்த தேங்காய் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இதுக்கு மேலே திரும்பவும் மாவை போட்டு நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் நட்ஸு தூவிக்கலாம். நான் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். கூடவே மேலே கொஞ்சம் பொடிசாக நறுக்கின பாதாமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் எது வேணாலும் தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி அடியில் ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கலாம். இதில் நம்ம மாவு நிரப்பி எடுத்து வச்சுக்கிற பவுலை நம்ம சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இட்லி தட்டிலே வேக வச்சுக்கலாம். இட்லி தட்டிலே வேக வச்சால் இதே டைமிங் தான். 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 7-8 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலே லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அப்படி வந்ததுனாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவு சூடு லேசாக ஆறினதும் பவுலை திருப்பி லேசாக தட்டுறீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும். நல்லா வெதுன்னு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நல்லா பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். சட்டுன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.